அனைவருக்கும் வணக்கம். இந்த மிஸ்டேக்கை மட்டும் உங்கள் சேனலில் பண்ணாதீங்கப்பா. ஏன்னு கேட்டால் உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோ ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் க்ரோ ஆக நிறைய ஐடியாஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தெரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 இயர்க்கு மேலே ஆகுது. சடனாக இப்போ நான் வீடியோ போடலாமா சிஸ்டர் அப்படின்ட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன், எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயரில் ஒரு 1500 இல்லைன்னா ஒரு 4000க்குள்ளே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஏன்னா இது ஒரு சேனலில் ரிவ்யூ பண்ண அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது. ஒரு வேளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருத்திக்குங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் அந்த சேனலில் வீடியோ போடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடலாம், தப்பே கிடையாது. ஆனால் வியூஸ் சுத்தமாக போகாது. பிகாஸ் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடலைன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுடைய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா கூகுளில் 3 நாள் ப்ளேஸ் ஆகும். ஸோ யூடியூப் சஜஸ்ட் பண்ணாலும் ரெக்கமெண்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் கூகுள் ஃபுட்டேஜில் நம்மளுடைய ஷார்ட்ஸ் இல்லைன்னா வீடியோ அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூகுள் உங்களுடைய வீடியோவை ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நல்லாவே பூஸ்ட் ஆகும். நீங்கள் கேப் விட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய கண்டென்ட் கூகுளில் ஸ்டோர் ஆகாது. ஸோ நீங்கள் 1 இயராக வீடியோ போடலை, சடனாக வீடியோ போட்டிங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வீடியோ போடலைன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை யூடியூப் சென்ட் பண்ணாது, ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்கள் லாங் டைம் கழிச்சு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகாது, புதிய ஆடியன்ஸ்க்கு தான் போகும். பிகாஸ் நீங்கள் பழைய ஆடியன்ஸ் எல்லாம் உங்களை மறந்துட்டு இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ரீசன். ஸோ இதுக்கு தான் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இது மானிட்டைசேஷன் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி. மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காமல் போக மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சப்ஸ்கிரைபர் புதுசாக வர்றவங்க தான் உங்கள் சேனலை பார்க்க முடியும், வியூஸ் ஏறாது. ஆனால் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கழித்து வீடியோ போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆகும். ஏன்னா ஆட்சன்ஸ் ஆக்டிவாக இருக்கணும், பணம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுடைய சேனல்லாம் கேடிவி சன் டிவி மாதிரி ஒரு தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், யூடியூப்பில் சர்வே பண்ண முடியும். நீங்கள் இன்னைக்கு போட்டுட்டு 2 நாள் டைம் எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் பல யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகுது, பல வீடியோஸ் அப்லோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களை விட நல்ல குவாலிட்டியான வீடியோ, எடிட்டிங் வீடியோ, நிறைய தரமான வீடியோவே அப்லோட் ஆகலாம். ஸோ நீங்கள் கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பை புதிய ஆடியன்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்திலும் உங்களுக்கு வியூஸ் போகாது. ஸோ நீங்கள் யூடியூப்குள்ளே வந்துட்டிங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். ஸோ இது ஒரு ஒர்க் பிளேஸ் தான். ஸோ நீங்கள் டெடிக்கேட்டடாக பண்ணும்போது மட்டுமே உங்கள் சேனல் நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு அதுக்கப்புறமும் நல்ல அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறது, ஒரே கேட்டகரியில் வீடியோ போடுங்க. லாங் டைம் சேனலுக்கு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுறதா இருந்தால் பொறுமையாக இருங்க. இல்லைனா புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் மாறி இருக்குது. லாஸ்ட் இயர்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் 3 செட் பண்ணலாம், டைட்டில் 3 செட் பண்ணலாம், கொலாபரேஷன் இன்வைட் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதெல்லாம் சூப்பரான அப்டேட்டுங்க. இந்த அப்டேட் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வியூஸை தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டேஸாக கொலாபரேஷன் இன்வைட் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு இல்லையா, அதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு செம்மையாக வியூஸ் போயிருக்கு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி அதை வியூஸ் கம்ப்ளீட்டாக உங்கள் சேனலுக்கு வர வச்சுக்கோங்க. கொலாப் இன்வைட் அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைவ் போட முடியாமல் போகுது. அதுக்கு ரீசெண்டாக அப்டேட் தான் காரணம்.
ஜூலை 22 ஒரு அப்டேட் வந்தது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய கூகுள் மெயில் ஐடி செக் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்ணுங்கள், உங்கள் சேனலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். ஸோ ஜஸ்ட் 199. கண்டிப்பாக உங்கள் சேனலில் நான் வந்து செக் பண்ணுறேன், வித் ஃப்ரீ ப்ரமோஷனும் பண்ணுறேன். இந்த 199 ரூபாவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனல் ரிவ்யூவும் பண்ணுவேன், நெக்ஸ்ட் உங்கள் சேனலுக்கு ஃப்ரீ ப்ரமோஷனும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.